ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு ராகி தோசை தாங்க செய்ய போகிறேன். நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். தோசை சூப்பராக முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா மாவு பார்த்திங்களன்னா அப்படியே உள்ளே ஒரு மாதிரி வேகாமல் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளக்குள்ளே. அது நல்லாயிருக்கு. அது இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பதத்தில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது ரவை தோசை எப்படி ஊற்றுவாங்களோ அந்த மாதிரி டைப்பில் தான் ஊற்ற போகிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். தோசை சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ஆனியன் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா உதுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ வாங்க எப்படி தோசை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோசைக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஊரில் கொடுத்து விட்ட தேங்காய் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சீரகம், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் கடலை, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இவ்வளோதான். தேவையான பொருளெல்லாம் போட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பராக சட்னி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். சட்னி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி.
நீங்கள் மாவு ஊற்றும் போதெல்லாம் இந்த மாதிரி கலந்து கலந்து ஊற்றுங்க ஒரு டைமும். ஏன்னா அடியில் போயிட்டு அது அப்படியே தங்கிடும். தண்ணி மேலே தெரிஞ்சு வந்துடும். மாவு போயிட்டிங்கன்னா அடியில் தங்கிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கலந்து கலந்து ஊற்றுனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது தோசை மாவு மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கலந்து கலந்து ஊற்ற பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றினா மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். பட் நம்ம அரிசி மாவு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றினோம்னா உருண்டி உருண்டி வந்துடும். சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இல்லைன்னா அடை மாதிரி தட்டி வேணும்னா நம்ம சாப்பிட்லாம். தோசை மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். இது பாருங்கள், எடுக்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த திருப்பி திருப்பி இந்த முருங்கைக்கீரை, இந்த ஆனியன் கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும், நைட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.